குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்கின்ற டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதில் ஒரு பகுதி இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். பொதுவாக எந்தெந்த லாங்குவேஜஸ்க்கெல்லாம் ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ, இப்போ ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு பூராத்திற்கும் ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், பொதுவான பண்புகள் இருக்கும். நிறைய வார்த்தைகள் நாம் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் மலையாளிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மலையாளம் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அவங்க பேசும்போதே நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிக்கலாம். நம்ம மாதிரி தான் இருக்கும், நம்முடைய நிறைய வேர்ட்ஸ் அதில் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எந்தெந்த லாங்குவேஜஸ்க்கெல்லாம் இருக்கோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த டேர்ம் ஃபேமிலி ரெஃபர்ஸ் டு தோஸ் லாங்குவேஜஸ் that share காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது இந்த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய லாங்குவேஜஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலி. அப்போ இந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு காமன் பேரண்ட்டில் இருந்து வந்திருக்கு. இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பேரண்ட். அந்த பேரண்ட்லேருந்து தான் தமிழ் வந்திருக்கு, அந்த பேரண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இது எல்லாமே காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையது. இது எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஃபேமிலினா டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் இருக்கோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. வேறு என்னென்ன இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதே உருதுல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டு இவைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காமனாக இருக்கும். அப்போ அவைகளெல்லாம் ஏதோ ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் எடுத்து இந்த மொழியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய பொதுவான பண்புகள் உடைய மொழிகளெல்லாம் ஒரே குரூப் ஆக்குனாங்க. அந்த குரூப்பை ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உலகம் முழுவதும் 8 ஃபேமிலிஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போது அந்த 8 என்னன்னா சைனோ டிபெட்டன், அதாவது இதை பார்த்தாவே தெரியும் சைனா, திபெத் இங்கே பேசப்படக்கூடிய மொழிகள். இரண்டாவது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. மூணாவது டிராவிடியன். நாலாவது ஆஃப்ரோ ஆசியாட்டிக். 5 நைஜீரியா காங்கோ, நைஜர் காங்கோ ஃபேமிலி. 6 மலேயா பாலினீஷியன் ஃபேமிலி. 7 நிஷாதா லாங்குவேஜஸ். 8 கோஷியன் டயலெக்ட்ஸ். இந்த மாதிரி மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் 8 ஃபேமிலிஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் இப்போ நாம் பார்க்குறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்பது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை சார்ந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த 8 ஃபேமிலியில் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் தான் இங்கிலீஷ் இருக்குது. அப்போ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இது இங்கிலீஷ் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுவும் சரித்திரபூர்வமான ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இங்கிலீஷ் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸினுடைய சவுண்ட்ஸ், அப்புறம் நிறைய வார்த்தைகளினுடைய மீனிங்ஸ், இது எல்லாம் பார்த்திங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி லாங்குவேஜஸில் இருக்கிற மொழிகளின் சவுண்ட்ஸு, அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கான மீனிங், இது எல்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. அப்போது மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸுக்கு மீனிங் காமனாக இருக்குது, நிறைய வேர்ட்ஸினுடைய சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. அதனால தான் இங்கிலீஷ் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருந்து தான் வந்திருக்கு
அந்த காமன் பேரண்டேஜிலிருந்து தான் இது வந்திருக்கு என்று நாம் உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் எதையும் நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஆனால் இப்போது இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அதாவது அதிலிருந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் இங்கிலீஷும் ஒன்று. நிறைய இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். அது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். அதில் ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ். அப்போது லாங்குவேஜுங்கிறது மக்கள் பேசுகிறது தானே. அப்போ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தான் வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆரம்பத்தில். அப்போ ஒரே இடத்துல தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களினால் அவர்கள் பல்வேறு திசையில் பிரிந்து சென்றிருப்பார்கள். அப்போது ஒரே இடத்துல இருந்ததுனால ஒரே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து சின்ன சின்ன குரூப், ஒரு குரூப் இந்த பக்கம் போயிருக்கோம், ஒரு குரூப்பு இன்னொன்று, பல்வேறு காரணங்கள். ஒன்று நியூ பாஸ்சர், புதிய மேய்ச்சல் நிலங்களை தேடி. அதாவது குரூப்பு கொஞ்சம் நிறைய ஆட்கள் பெருசாக ஆக 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 மேய்ச்சல் நிலங்கள் பத்தாது. அப்போ அதில் இருக்கிற ஒரு குரூப்பு பிரிஞ்சு வேறு ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்கள்லாம் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி புதிய இடங்கள், வாழ்வதற்கு புதிய இடங்களை தேடி, புதிய மேய்ச்சல் நிலங்களை தேடி சின்ன சின்ன குரூப்ஸாக போயிருப்பாங்க. ஆனால் எங்கே போனாலும் இவங்க காமனாக ஒரு இடத்துல இருந்து போனவங்க தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி இடத்துல போய் அவங்க அந்த லாங்குவேஜ் தான் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிறவங்களும் அவங்க பேசுகிறது இதே மாதிரி சவுண்டு இருக்கும், நிறைய வேர்ட்ஸும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்கவுங்க ஏரியாவில் புதிய புதிய வார்த்தைகளை அவங்க கண்டுபிடிச்சி அதிலெல்லாம் சேர்த்துருவாங்க. சேர்த்த உடனே அது ஒரு லாங்குவேஜாக மாறிடும். ஸோ அந்த குரூப் பேசுகிறது ஒரு லாங்குவேஜ், இந்த குரூப் ஒரு லாங்குவேஜ், இந்த குரூப் ஒரு லாங்குவேஜ். அப்போ இது எல்லாம் சேர்ந்து நிறைய லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரே ஒரு குரூப்லேருந்து வந்தது தான். அந்த ஒரு குரூப்பை தான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். அதான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் லாங்குவேஜஸில் சான்ஸ்கிரிட் இருக்குது பாருங்கள். அது யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸுக்கு சிமிலராக வெக்காபுலரி, வார்த்தைகள். ஸோ சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற சான்ஸ்கிரிட்டு நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ்னுடைய வெக்காபுலரியோட சிமிலராக இருக்குது. அதனால இந்த மொழியியல் ஆராய்ச்சி செய்கின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் என்பதும் ஒரு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். அது ஒரு டிராவிடியன் லாங்குவேஜ் கிடையாது. சான்ஸ்கிரிட் என்பது ஒரு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், அப்போ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜிலேருந்து சான்ஸ்கிரிட் எப்படிடா இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க 3 வகையான காரணம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க 3 ஏரியாஸ், அங்கே தான் இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாம் உலகத்தில் 3 ஏரியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஸ்காண்டினேவியா, அப்புறம் ஜெர்மனியினுடைய வடக்கு பகுதி, இங்கே இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ரெண்டாவது ஹங்கேரியன் சமவெளி, ஸ்டெப்ஸ் புல்வெளி, அதுக்கப்புறம் உக்ரைனில் இருக்கக்கூடிய தென்பகுதி. ஸோ உக்ரைனுடைய தென்பகுதியில் இருக்கும் ஸ்டெப்ஸ் புல்வெளி, ஹங்கேரியன் சமவெளி, இங்கே இது ரெண்டாவது ஏரியா. மூணாவது ஏரியா கருங்கடலின் பிளாக் சீயினுடைய நார்த்து சைட். ஸோ இந்த 3 தான் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸினுடைய ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இது இந்த இண்டோ யூரோப்பியன்ஸினுடைய ஹோம். அவர்கள் அதான் இந்த இண்டோ யூரோப்பியனை தான் நம்ம ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆரியர்களினுடைய, அதாவது இண்டோ யூரோப்பியன்ஸ், அதாவது சான்ஸ்கிரிட்டு அதில் தான் ஒரு லாங்குவேஜாக வருது. அப்போது இந்த ஆரியர்கள் எனப்படும் இந்த இண்டோ யூரோப்பியன்ஸு ஆரம்பத்தில் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய ஹோம் எது அப்படிங்கிறதுக்கு 2 வகையான ஒப்பீனியன் இருக்குது. அதில் ஒரு ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வெளிநாட்டில் இருந்து இந்தியா என்கின்ற துணை கண்டத்தின் மீது BC பிஃபோர் கிரைஸ்ட்
கிமு 2000 இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இந்தியாவின் வடபகுதி, அதாவது வட இந்தியாவில் கிமு 2000 இந்தியா மீது படையெடுத்து வந்தவர்கள் இந்த இண்டோ யூரோப்பியன் சான்ஸ்கிரிட் என்கின்ற இந்த ஆரியர்கள் இப்படி வந்தவங்க என்று ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப், இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க அங்கேருந்து வரல, அவங்க ஆக்சுவலாக இந்தியாவில் தான் இருந்த ஆரியர்கள், அவர்களுடைய பூர்வீகம் இந்தியா தான். ஆனால் இந்தியாவை விட்டு கிமு 8000 இந்தியாவை விட்டு அவங்க வந்து யூரோப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிமு 2000 இந்தியாவுக்கு வந்தாங்க என்பதற்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சில மொழியியல் வல்லுநர்கள் இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒன்று கிமு 2000 இந்தியாவின் மீது, அதாவது யூரோப்பில் இருந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர்கள் இவர்கள், படையெடுத்து இந்தியாவின் வடபகுதியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னு இப்படி தான் நமக்கு சரித்திர புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்ணும்போது இல்லை அவங்களும் வந்து ஆரியன்ஸும் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான், அவங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வரலை. அவங்க இப்போ எப்படி நம்ம சொன்னோம், ஒரு குடும்பங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், நாளடைவில் அதிலிருந்து சின்ன சின்ன குழுவாக பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுவாங்கன்னு. அது மாதிரி கிமு 8000 இந்தியாவில் இருந்த இவர்கள் இங்கேருந்து யூரோப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிமு 2000 திருப்பி இங்கே வந்துட்டாங்க என்று ஒரு வகையான ஆர்கியூமெண்ட் சொல்லப்படுது. இப்போ நம்ம ஒவ்வொரு குரூப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் 11 ஃபேமிலிஸ், 11 குரூப்ஸ் இருக்குது, 11 குரூப் இருக்குது. இந்த 11 குரூப்பில் அனட்டோலியன், அப்புறம் டொகாரியன், ஸோ அனட்டோலியன் டொகாரியன் என்ற 2 குரூப்பும் அழிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் 11 குரூப், 11 ஃபேமிலி இருக்குது. அதில் இந்த அனட்டோலியன் டொகாரியன் என்ற 2 ஃபேமிலியும் மறைஞ்சிருச்சு, அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்குது? 9 குரூப் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருக்கிற இந்த 9 குரூப்ஸை பற்றியும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 9 குரூப்ஸை பார்த்துட்டா அதோட இந்த வீடியோ முடியும். முதல்ல இந்தியன். இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் நமக்கு இந்தியன் கான்டெக்ஸ்டில் இருக்கிறது 2 லாங்குவேஜ். ஒன்று சான்ஸ்கிரிட், இன்னொன்று பிராகிருதம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிராகிருத். ஸோ சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அண்ட் பிராகிருதம் என்ற 2 மொழி இந்தியாவில் இருக்கிற இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். இதில் சமஸ்கிருதம் என்பது ஒரு இலக்கிய மொழி, அது ஒரு லிட்டரரி லாங்குவேஜ். ஆனால் பிராகிருதம் என்பது ஒரு லிட்டரரி மொழி கிடையாது, அது ஒரு டயலெக்ட். அது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் ஒரு வட்டார மொழி மாதிரி கொஞ்சம் பேசுகிறவங்க, அவ்வளோதான். ஸோ ஆனால் சான்ஸ்கிரிட் என்பது ஒரு இலக்கிய மொழி, இலக்கிய அந்தஸ்து அதுக்கு இருக்குது. இதில் இந்த சான்ஸ்கிரிட்டை வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த சான்ஸ்கிரிட்டை அவங்க வந்து வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது கிமு 2000 கிமு 1500 வரையிலும் இருந்த அந்த பழமையான சான்ஸ்கிரிட்டுக்கு வேதகால சமஸ்கிருதம் அல்லது வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு பேர். இதில் தான், இந்த லாங்குவேஜில் தான், இந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டில் தான் 4 வேதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 4வது நூற்றாண்டு, கிமு 4வது நூற்றாண்டில் சான்ஸ்கிரிட்டில் ஒரு பவர்ஃபுல்லான கிராமர் சிஸ்டம் உருவாயிருக்கு. ஒரு மொழி ரொம்ப சிறப்படையணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல கிராமர் இருக்கணும், நிறைய லிட்ரேச்சர் இலக்கியம் இருக்கணும். அப்படி கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு வலிமையான கிராமர் இலக்கண அமைப்பை கொண்டதாக இந்த சான்ஸ்கிரிட் இருக்குது. இந்த ஒரு வலிமையான கிராமர் இருக்கிறதுனால இதில் நிறைய லிட்ரேச்சர் உருவாகுது. அதனால இதை வந்து கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமஸ்கிருதம் என்பது கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் என்றால் செம்மொழி.
ஸோ சமஸ்கிருதம் என்பதை ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள் உருவானது இந்த சமஸ்கிருதத்திலிருந்து தான் உருவாயிருக்கு. ஸோ இந்தியாவில் நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ், இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிறது திராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகள். ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய பல மொழிகளின் தாயாக விளங்கினது சான்ஸ்கிரிட். நார்த் இந்தியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, இலங்கை, லங்க் சின்ஹலீஸ் என்கின்ற அந்த மொழி, ஸோ சிங்களர்களினுடைய அந்த மொழி, வட இந்தியாவில் இருக்கின்ற பல மொழிகள், இவைகளின் தாயாக விளங்குவது சமஸ்கிருதம். அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் கிபி 6ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டில் பாலி என்கின்ற ஒரு மொழி வருது. இந்த பாலி என்பது பிராகிருத மொழியினுடைய ஒரு வட்டார மொழி. அதாவது நம்ம பிராகிருதத்தை பார்க்கும்போதே அது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜினுடைய ஒரு டயலெக்ட்னு பார்த்தோம். அப்போ இதனுடைய இன்னொரு டயலெக்ட்னா என்னென்னு நம்ம லிங்குவிஸ்டிக்ஸில் நீட்டாக பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ தனியாக இருக்குது. ஸோ இது பாலி பிராகிருதத்தினுடைய டயலெக்டாக இருக்கிறது பாலி. ஸோ அப்போது இதனுடைய டயலெக்டாக பாலி வந்தவுடனே பிராகிருதத்திற்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து வந்துருச்சு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு தான் அந்த கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்னு அந்தஸ்து இருந்துச்சு, அது ஒரு வட்டார மொழியாக இருந்துச்சு. ஆனால் பிராகிருதத்தில் இருந்து பாலி என்கின்ற ஒரு வட்டார மொழி தோன்றின உடனே பிராகிருதம் என்கின்ற பிராகிருத் அது ஒரு லிட்டரரி ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த பிராகிருதத்தினுடைய டயலெக்ட்ஸ் வட்டார மொழிகள் வட இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய பாகிஸ்தான் என்பதும் இந்தியாவிலிருந்து பிரிந்து போனதானே. ஸோ வட இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் நிறைய மொழிகள் பிராகிருதத்தினுடைய வட்டார மொழிகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அராபிய மொழி, பெர்சியன், ஸோ பாரசீகம், அராபிக். ஸோ அராபிக் அண்ட் பெர்சியன் ரெண்டினுடைய கலவையாக ஒரு மொழி இந்தியாவில் பேசப்படுது. அதற்கு பேர் ஹிந்துஸ்தானி அப்படின்னு பேர். ஸோ இப்போ இதான் இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகள், அதுக்கு ஹிந்துஸ்தானின்னு பேர். அடுத்தது ரொமானி என்கின்ற ஒரு லாங்குவேஜ். இது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருக்கிற ஜிப்சிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நாடோடிகள் மாதிரி, அந்த வடமேற்கு இந்தியாவில் இருக்கின்ற நாடோடிகளாகிய ஜிப்சிஸ் பேசுகிறது ரோமானி என்கின்ற ஒரு லாங்குவேஜ். இது மாதிரி இந்த நோமேடிக் என்றால் ஒரே இடத்துல தங்கியிருக்காமல் இப்படியே ஊராக போய்கிட்டே இருக்கிறது. இந்த நோமேடிக் வெஞ்சர்ஸ் அரவுண்ட் 5th century, இது கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த மாதிரி ஒரு இவங்க இந்த ரோமானி மாதிரி இருக்கிறவங்க ஒரு இடத்துல இல்லாமல் இப்படியே உலகம் முழுவதும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ உலகம் முழுவதும் இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகிறவங்க தான் இந்த மொழிகளை என்ன செய்கிறாங்க, வேறு வெளிநாடுகளுக்கு, உலகம் முழுவதும் பல இடங்களுக்கு இவர்கள் அப்படியே ஜிப்சிஸ் நாடோடிகள் மாதிரி உலகத்தின் பல்வேறு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க இந்த மொழியை அங்கங்கே சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி போகுது. இது இந்தியன். ரெண்டாவது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ரெண்டாவது ஈரானியன். இந்த ஈரானியன் இன்னைக்கு ஈரான் என்று சொல்லப்படுவது அந்த காலத்தில் பர்ஷியா, பாரசீகம் என்று சொல்லப்பட்டது தான் இப்பொழுது ஈரான். ஸோ ஓல்டு பர்ஷியன் ரீஜனை தான் இப்போ நம்ம ஈரான்னு சொல்கிறோம். இதில் 2 லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று ஓல்டு பர்ஷியன், இன்னொன்று ஜெண்ட் அவஸ்தா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜெண்ட். ஸோ ஓல்டு பர்ஷியன் பழைய பாரசீகம், ஜெண்ட் என்று 2 லாங்குவேஜ் இந்த ஈரானியன் ஃபேமிலியில் இருக்குது. இந்த நோமேடிக் நார்த் இந்தியன் நம்ம சொன்னோம் இல்லையா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜிப்சிஸ் அப்படியே ஒவ்வொரு இடமா போகிறாங்க அப்படின்னு. அப்படி நார்த் இந்தியாவில் இருந்து போன இந்த நாடோடி கூட்டம் தான் பர்ஷியாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் கலந்துடுறாங்க. அதுதான் ஓல்டு பர்ஷியன். அவங்க தான் அப்புறம் அங்கே இருந்து சைனாவினுடைய மையப்பகுதி, அப்புறம் ரஷ்யாவினுடைய தென் பகுதி, இங்கெல்லாம் போய் அங்கங்கே புதிதாக மொழிகள் தோன்ற ஆரம்பிக்குது. அப்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாட்வியன்ஸ்
இந்த லாட்வியன்களோட எல்லாம் மிங்கிள் ஆகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவினுடைய வடபகுதி, தென்பகுதி, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சைனாவினுடைய மையப்பகுதி, இந்த பர்ஷியாவில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த லாட்வியன்ஸோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதிலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சான்ஸ்கிரிட்டினுடைய சாயல், சான்ஸ்கிரிட்டினுடைய மொழி, சான்ஸ்கிரிட்டினுடைய வார்த்தைகள், சான்ஸ்கிரிட்டினுடைய உச்சரிப்புகள் இதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற புஷ்து, பெலுச்சி, குர்திஷ் இந்த டயலெக்ட்ஸ்லையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவைகள் ஈரானியன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் வெரைட்டி. இந்த ஈரானியன் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த லிங்குவிஸ்டிக் வெரைட்டியாக இருக்கிற ஆப்கானிஸ்தானத்தினுடைய புஷ்து, பெலுச்சி, குர்திஷ் இங்கே எல்லாத்துலேயுமே இந்த டயலெக்ட் மிங்கிள் ஆகியிருக்கு. ஸோ இது ஈரானியனை பற்றி. அடுத்தது ஆர்மீனியனில் இது ஒரு ஈரானியன் குரூப்பில் ஆரம்பத்தில் இதை இப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. இது ஆர்மீனியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஈரானியன், இந்த ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, ஈரானியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜில் ஒரு பகுதி தான் ஆர்மீனியன் குரூப் என்று ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி இல்லை அதிலிருந்து வந்ததில்லை, இது ஒரு இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் தான், இது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் என்று பிற்காலத்தில் அது புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த ஓல்டு ஆர்மீனியன், அந்த காலத்தில் இந்த ஓல்டு ஆர்மீனியனில் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய பைபிள், லாங்குவேஜ் ஆஃப் த கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சர், இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஆர்மீனியன் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கு. இதனால் இதை லிட்டரரி ஆர்மீனியன், ஒரு பைபிளே இந்த ஓல்டு ஆர்மீனியனில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இதை லிட்டரரி ஆர்மீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தின் வெளி உலகத்திற்கு 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி, கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த ஆர்மீனியன் லாங்குவேஜ் உலகத்திற்கு தெரிய வருது. ஆனால் இந்த ஆர்மீனியன் லாங்குவேஜ் ஈரானியன் லாங்குவேஜ், இந்த ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, அந்த ஈரானியன் லாங்குவேஜோட நிறைய விஷயங்களில் இது ஒத்து போகுது. இந்த லாங்குவேஜில் ஒரு கிராமட்டிக்கல் ஜெண்டர், ஆண்பால் பெண்பால்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதில் கிடையாது. இது கிடையாது. இந்த மொழியானது காக்கசஸ் மவுண்டன், காக்கசஸ் மலைகள், காக்கசஸ் மலையினுடைய சவுத் ஆஃப் காக்கசஸ் மவுண்டன் அண்ட் த ஈஸ்டர்ன் எண்ட் ஆஃப் த பிளாக் சி, கருங்கடலின் கிழக்கு பகுதிக்கும் காக்கசஸ் மலையின் தெற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த மொழி ஆர்மீனியன் லாங்குவேஜ் பேசப்பட்டிருக்கு. இது மூன்றாவது. நாலாவது அல்பேனியன். இந்த அல்பேனியன் என்கின்ற மொழி வெளி உலகத்திற்கு கிபி 17ஆம் நூற்றாண்டில் தான் இதே தெரிய வருது. இது ஒரு ஆன்ஷியன், பழமையான இலைரியா, அந்த இலைரியா என்கின்ற மிக பழமையான தேசத்தில் இந்த மொழி பேசப்பட்டிருந்திருக்கு. ஆனால் இது வெளி உலகத்திற்கு 17ஆம் நூற்றாண்டில் தான் தெரியவே வருது. இது இப்போவும் நார்த் வெஸ்ட் ஆஃப் கிரீஸ், கிரேக்க நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அதிகமாக பேசப்படுகின்ற மொழியாக இருக்குது. இந்த லாங்குவேஜில், இந்த அல்பேனியன் லாங்குவேஜில் லாட்டின், துர்க்கிஷ் துருக்கி, கிரீக் அண்ட் ஸ்லோவன் இந்த மொழிகள், இந்த மொழிகளின் கூறுகள், பண்புகளெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அல்பேனியனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லாட்டின், டர்க்கிஷ், கிரீக், ஸ்லோவன் இவையெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு. இதில் இந்த அல்பேனியனில் 2 டைப் இருக்குது. சவுத்தில் பேசுகிற அல்பேனியனுக்கு கெக்குன்னு பேர். ஸோ சவுத்தில் பேசுகிறதுக்கு கெக்குன்னு பேர், நார்த்தில் பேசுகிறதுக்கு டோஸ்க்னு பேர். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். நார்த்தன் வேரியேஷனுக்கு டோஸ்க்னு பேர், சதன் வேரியேஷனுக்கு கெக் அப்படின்னு பேர். இது 4வது. 5வது பால்டோ ஸ்லாவிக். பால்டோ ஸ்லாவிக்ங்கிறது பிரஷ்யா, லெட்டிக், லிதுவேனியன்
இது எல்லாத்துக்கும் பெல்டிக் லாங்குவேஜஸ், பால்டிக் லாங்குவேஜஸ், இதை பெல்டிக் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரஷியன், லெட்டிக், லிதுவேனியன் இவைகளெல்லாம் பெல்டிக் லாங்குவேஜஸ். இந்த மூணில் பிரஷியன் அழிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிறது லெட்டிக் அண்ட் லிதுவேனியன் மாத்திரம்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டிக்குக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி லெட்டிக்குக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லாவிக் லாங்குவேஜஸ், இந்த ஸ்லாவிக் லாங்குவேஜஸில் 2 குரூப் இருக்குது. ஒன்று சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு பகுதியில் பேசுகிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்லாவிக் லாங்குவேஜ். வெஸ்டர்ன் மேற்கு பகுதியில் பேசுகிறது ஒரு வகையான லாங்குவேஜ். இந்த சவுத்து ஈஸ்டில் பேசப்படுவது எந்தெந்த நாட்டில்னா ரஷ்யா, பல்கேரியா, இலைரியான் இதெல்லாம் சவுத்து ஈஸ்டில் பேசப்படக்கூடியவைகள். அதே மாதிரி வெஸ்டர்னில் ஜெக், செக்கோஸ்லோவேக்கியா, ஜெக்கு அல்லது பொஹீமியான், ஜெக் அல்லது பொஹீமியான், போலிஷ், போலந்து, செர்பியன், செர்பியா அல்லது வென், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் குரூப். ஸோ இந்த ஸ்லாவிக் லாங்குவேஜ் இப்போ பால்டோ ஸ்லாவிக் லாங்குவேஜஸ், இதில் பால்டோ ஏற்கனவே பார்த்துட்டோம். பால்டிக் லாங்குவேஜஸ்ங்கிறது பிரஷியன், லெட்டிக், லிதுவேனியன். இதில் பிரஷியன் அழிஞ்சு போச்சு, லெட்டின் அண்ட் லிதுவேனியன் தான் இருக்குது. இந்த லெட்டிக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இடையில நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது பால்டிக்கை பொறுத்து. அடுத்தது ஸ்லாவிக் லாங்குவேஜில் 2 குரூப் இருக்குது. ஒன்று சவுத் ஈஸ்டர்ன், இன்னொன்று வெஸ்டர்ன். சவுத் ஈஸ்டர்ன் என்பது ரஷ்யா, பல்கேரியா, இலைரியா சேர்ந்தது. வெஸ்டர்ன் என்பது ஜெக் அல்லது பொஹீமியன், போலிஷ், செர்பியன் ஆர் வென், இது வெஸ்டர்ன் குரூப். இது பால்டோ ஸ்லாவிக். அடுத்தது இட்டாலிக். இது இந்த இட்டாலிக்கில் பார்த்தீங்கன்னா லாட்டின் டயலக்ட் தான். இந்த குரூப்பில் மிக மிக முக்கியமானது லாட்டின் டயலக்ட். இது பழைய ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய இலக்கிய மொழியாக லாட்டின் இருந்துச்சு. இது எப்போன்னா கிமு 300 லாட்டின் லாங்குவேஜ் ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய இலக்கிய மொழியாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இதில் இந்த இட்டாலியன் ரீஜியனில் வேறு சில லாங்குவேஜ், லாட்டின்கிறது தான் மிக முக்கியம், அது ஒரு இலக்கிய அந்தஸ்துடைய ஒரு மொழியாக இருந்திருக்கு. இது இல்லாமல் இந்த குரூப்பில் வேறு சில லாங்குவேஜஸும் இருக்குது. அவைகள் லிகுவேரியன், எட்ருஸ்கன், மெசாப்பியன், ஆஸ்கன், வெனிட்டிக், அம்ப்ரியன். இந்த மாதிரி லிங்குவேரியன், எட்ரஸ்கன், மெசாப்பியன், ஆஸ்கன், வெனிட்டிக் அண்ட் அம்ப்ரியன் என்ற 5 வெரைட்டி, அந்த 5 வெரைட்டி லாங்குவேஜஸ் இதில் இருக்குது. இதில் ரோமன்ஸ் ஆரம்ப காலத்திலேயே இப்போ இந்த 5 லாங்குவேஜ் இருக்குது. இந்த லாட்டினும் இருக்குது, லாட்டின் இல்லாமல் இந்த 5 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் இட்டாலிக்னு பேர். இந்த இதில் ரோமானியர்கள் ஆரம்ப காலத்திலேயே ரோமானியர்கள் டாமினண்ட்டாக இருந்ததுனால அவர்கள் பேசிய லாட்டின் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. எப்பயுமே லாட்டின் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கு. இந்த லாட்டினில் 2 வேரியேஷன், 2 வெரைட்டி இருக்குது. 2 வெரைட்டி ஆஃப் லாட்டின் இருக்குது. ஒரு வெரைட்டி வல்கர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிளாசிக்கல். அதாவது காமன் பீப்புள் பேசுகிறது வல்கர். ரொம்ப படித்தவங்க, ரொம்ப ஒஸ்தியாக இலக்கிய அந்தஸ்து உடையதுக்கு பேசுகிறது கிளாசிக்கல் என்று 2 வெரைட்டி இதில் இருக்குது. இதில் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இட்டாலியன், போர்ச்சுகீஸ் இவைகள் 4ம் வல்கர் லாட்டின்லேருந்து தோன்றியது. ஃப்ரெஞ்சு மொழி என்பது லாட்டின்லேருந்து உருவான ஒரு மொழி. ஸ்பானிஷ், ஸ்பெயின் நாட்டில் பேசுகின்ற ஸ்பானிஷ் மொழி வல்கர் லாட்டின்லேருந்து. ஸோ இட்டாலியன், போர்ச்சுகீஸ் இந்த 4 மொழிகளுமே வல்கர் லாட்டின்லேருந்து தோன்றியவர்கள். அடுத்தது 7வது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கிற 7வது ஹெல்லனிக். ஹெல்லாஸ் அப்படின்னாவே ஹெல்லனிக், ஹெல்லாஸ் அப்படின்னாவே அது கிரீக்கை குறிக்கும். இது ஹெலனஸ் என்பதில் இருந்து, அதாவது ஹெல்லாஸ் என்ற இடத்தில் வசித்தவர்கள் ஹெல்லீன்ஸ். அந்த ஹெல்லீன்ஸ் பேசின மொழி ஹெல்லனிக்.
இது என்ன மொழி? இதைத்தான் நம்ம கிரீக் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். பொதுவாக கிரேக்கர்களுக்கு இந்த ஹெல்லாஸ் என்ற நேம் சொல்லி அழைக்கப்படுவது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹெலனிக் ஃபேமிலியில் 4 முக்கியமான டயலெக்ட் இருக்குது. அதாவது ஹெலனிக் ஃபேமிலி அப்படின்னா அது கிரீக் ஃபேமிலியில் 4 டயலெக்ட் இருக்குது. ஒன்று ரியோலிக், இன்னொன்று டோரிக், இன்னொன்று அயோனாய்க், 4 ஆட்டிக். இந்த ஆட்டிக் ஷேப் என்று ஓடான கிரீசியனில் வரும். ஸோ இந்த 4 ஏன்னா எப்பொழுதுமே நம்ம கீட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு கிரீக் மொழி மேலே ரொம்ப எப்பொழுதுமே ஒரு ஈடுபாடு, ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் அந்த ஆட்டிக்ங்கிற வேர்ட் சொல்லுவான். ஸோ இந்த ஆட்டிக் என்பது காமன் கிரீக், சாதாரண கிரீக்கில் எல்லா மக்களும் காமன் கிரீக் பீப்புள், அதுக்கு பேர் டெமோட்டிக் கிரீக்னு பேர். சாதாரண மக்கள், கிரேக்க நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் பேசக்கூடியது டெமோட்டிக் கிரீக். அந்த டெமோட்டிக் கிரீக்கிலிருந்து தோன்றியது தான் இந்த ஆட்டிக் என்பது. அதே மாதிரி இந்த கிரீக்கில் லிட்ரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப அறிவாளிகள் அதிகமாக தெரிஞ்சிக்கக்கூடியதற்கு கிளாசிக்கல் கிரீக் அல்லது பியூர் கிரீக் அப்படின்னு பேர். ஸோ கிளாசிக்கல் கிரீக் என்பது லிட்ரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்டலெக்சுவல்ஸ் அதிகமாக படிக்கிறது. காமன் பீப்புள் அதிகமாக பேசுகிறது டெமோட்டிக் கிரீக். புத்திசாலிகள் இன்டலெக்சுவல்ஸ் அதிகமாக படிக்கிறது பேசுகிறது கிளாசிக்கல் கிரீக் அல்லது பியூர் கிரீக். இந்த டெமோட்டிக் கிரீக்கிலிருந்து தோன்றிய அதனுடைய ஒரு டயலெக்ட், ஒரு வட்டார மொழி தான் ஆட்டிக் என்பது. இது 7வது. 8 செல்டிக். இந்த செல்டிக் பாப்புலேஷன், இந்த செல்டிக் என்கின்ற மக்கள் ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸு, வெஸ்ட் ஜெர்மனி, நார்த்தன் இட்டாலி அண்ட் இங்கிலாந்து முக்கியமாக வந்துருச்சு. ஸோ இங்கெல்லாம் அந்த செல்டிக் என்கின்ற மக்கள் இந்த நாடுகளிலெல்லாம் பரவி இருந்தார்கள். அவங்க அங்கேருந்து செல்டிக்கில் பகுதியிலேருந்து ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க, போர்ச்சுகல் போயிருக்காங்க, ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க, வெஸ்ட் ஜெர்மனி போயிருக்காங்க, நார்த்தன் இட்டாலி போயிருக்காங்க, இங்கிலாந்துக்கும் போயிருக்காங்க. இந்த செல்டிக் பிரான்ச்சில் மொத்தம் 3 குரூப் இருக்குது. ஒன்று கேலிக், இன்னொன்று பிரிட்டானிக், 3வது அது காலிக், இது கேலிக், GALLIC, காலிக். இந்த காலிக் என்பது கிரீக் அண்ட் லாட்டின் ஆத்தர்ஸ், அது ஜாஸ்தி பேருக்கு. காலிக் என்பது GALLIC என்பது யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. இந்த கிரீக் அண்ட் லாட்டின் ஆத்தர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அந்த காலிக் என்பது. அல்லது சில கல்வெட்டுக்கள், சில காயின்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா காலிக் இருக்கும். மற்றபடி இந்த காலிக் என்பது ஆல்மோஸ்ட் ஒழிஞ்சு போன மாதிரி தான். அடுத்தது பிரிட்டானிக். இந்த பிரிட்டானிக் என்பது வெல்ஸ், கார்னிஷ், அதுக்கப்புறம் பிரான்ஸினுடைய வடமேற்கு பிரான்ஸில் பேசக்கூடியது, வெல்ஸில் பேசக்கூடியது, கார்னிஷில் பேசக்கூடியது, இதை பிரிட்டானிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தான் கேலிக். இந்த கேலிக் என்பது ஐரிஷ், அயர்லாந்து, ஸ்காட்ச், ஸ்காட்லாண்டு, இங்கே அதிகமாக, அதே மாதிரி நார்த் ஆஃப் அயர்லாந்து, இங்கே அதிகமாக பேசப்படக்கூடியது கேலிக் என்பது. இது செல்டிக். 9 ஜெர்மானிக் ஆர் டியூட்டானிக். இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஏன்னா நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்பது இந்த பிரான்ச்சை சார்ந்தது தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் ஜெர்மன், டச், ஃபினிஷ், ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ் இது எல்லாம் இந்த குரூப்பில் இருக்குது. இந்த ஜெர்மானிக் டியூட்டானிக் குரூப்பில் இங்கிலீஷ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, டச் இருக்குது, ஃபினிஷ் இருக்குது, ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ் இது எல்லாம் இந்த குரூப்பில் தான் இருக்குது. இதில் மிக பழமையான ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுக்கு பேர் கோத்திக் அப்படின்னு பேர். இந்த கோத்திக்கை பற்றி கிபி 310 கிபி 381 இடையில் பிஷப்
உல்ஃபிலாஸ் என்கின்ற பிஷப் அவர் பைபிளை இந்த கோத்திக் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஸோ அது ரொம்ப பழமையானது. கிபி 310 கிபி 381 இந்த கோத்திக் லாங்குவேஜில் பிஷப் உல்ஃபிலாஸ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஓல்டு நாட்ஸ் என்பது ஸ்காண்டினேவியன் லாங்குக்கு தான் பேர், ஓல்டு நாட்ஸ்னு பேர். இது கிபி 1000 பாப்புலராக இருந்திருக்கு. அடுத்தது ஃப்ரிஷியன். இது பார்த்திங்கன்னா 14th century கிபி 14ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பேசப்பட்டது இந்த ஃப்ரிஷியன். அப்புறம் மற்ற இந்த இதில் இருக்கக்கூடிய மற்றவைகளெல்லாம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட பீரியடில் மற்ற மொழிகள் அடங்குது. ஸோ இது இப்போ நமக்கு ஜெர்மானிக் டியூட்டானிக் என்கின்ற குழுவை சார்ந்துதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கிலீஷ் என்பது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கிற ஜெர்மானிக் டியூட்டானிக் என்கின்ற ஒரு குரூப்பை சார்ந்தது. ஆக இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை சார்ந்தது தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜெர்மானிக் டியூட்டானிக் குரூப்பை சார்ந்திருக்கு. இதை பிரிட்டனில் முதல்ல இந்த லாங்குவேஜை அறிமுகப்படுத்தினவங்க நோமேடிக் என்கின்ற ட்ரைபல் இனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காட்டில் வாழ்கின்ற மனிதர்கள், அந்த நோமேடிக் என்கின்ற ட்ரைப்ஸ் தான் ஜெர்மனியிலிருந்து பிரிட்டனுக்கு இந்த லாங்குவேஜை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது ஜெர்மனிலிருந்து தான் இது வருது. அதனால தான் இது ஜெர்மானிக் டியூட்டானிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஜெர்மனில் இருக்கிற மிக கீழே இருக்கிறவங்க பேசுகிற வட்டார மொழி. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய லாங்குவேஜே கிடையாது. ஜெர்மனில் இருக்கக்கூடிய கீழ் லெவலில் இருக்கக்கூடிய பேசுகிற வட்டார மொழியை ஜெர்மனில் இருக்கக்கூடிய நோமேடிக் என்கின்ற இந்த நாடோடிகள் தான் பிரிட்டனில் கொண்டு வந்து அதை சேர்க்குறாங்க. அதனால் இந்த இங்கிலீஷ் என்பது ஒரு லாங்குவேஜே இல்லை, அங்கேருந்து தான் வருது. அது அங்கே லோ ஜெர்மன் பீப்புள் பேசுகிற ஒரு வட்டார மொழி, அதிலிருந்து தான் இந்த இங்கிலீஷ் தோன்றுது. ஸோ இந்த இங்கிலீஷ் தோன்றுனது எப்போ அப்படின்னா 15th century 15ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 1450 அப்போ தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜே இங்கிலாண்டுக்கு வந்து சேருது என்று சொல்கிறோம். ஸோ இது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி என்பதை பற்றி இந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் ஓகே. தேங்க்யூ.